வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இக்குறளின் விளக்கம்: விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவனுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. சின்ன மீனும் துன்பம் இல்லாத ரகசியமும். ஒரு பெரிய குளத்தில் சின்ன மீன் மின்னி வாழ்ந்து கொண்டு இருந்தது. மின்னி எப்போதும் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த மற்ற மீன்கள் ஆச்சரியப்பட்டன. ஒரு நாள் ஆமை கேட்டது, மின்னி, நதி வற்றினாலும் மழை பெய்தாலும் சில நேரம் உணவு குறைந்தாலும் நீ எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பது ஏன்? மின்னி சிரித்துக்கொண்டு சொன்னது, எனக்கு ஒரு ரகசியம் இருக்கு. நான் எப்போதும் என் இதயத்தில் இருக்கும் இறைவனின் பொன்னான திருவடிகளை நினைத்து கொண்டே இருப்பேன். அவர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லோரையும் நேசிப்பவர். அவரை நினைக்கும்போது எனக்கு எந்த இடத்திலும் துன்பம் வராது. அந்த நாளில் இருந்து குளத்தில் உள்ள எல்லா மீன்களும் மின்னியின் ரகசியத்தை பின்பற்றின. அவர்கள் எல்லாம் சேர்ந்து இறைவனை நினைத்ததால் குளம் முழுதும் மகிழ்ச்சி, சிரிப்பு, பாடல்கள் நிரம்பின. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இக்குறளின் விளக்கம்: கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவனிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை. குட்டி மயிலின் பாடம். ஒரு பசுமையான காட்டில் குட்டி மயில் மயூரி வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் சந்தோஷமாக பாடியும் ஆடியும் கொண்டிருந்தது. ஒரு நாள் குரங்கு கேட்டது, மயூரி, நாம் எல்லாம் சில நேரம் சண்டை போடுகிறோம், தவறுகள் செய்கிறோம். ஆனா உனக்கு மட்டும் ஏன் எப்போதும் கவலை இல்லையே? மயூரி சிரித்துக்கொண்டு சொன்னது, எனக்கு ஒரு அழகான ரகசியம் இருக்கு. நான் எப்போதும் கடவுளின் உண்மை புகழை பாடிக்கொண்டே இருப்பேன். அவரை விரும்பி அன்பு செலுத்தும் போது அறியாமையால் வரும் எல்லா தவறுகளும் எனக்கு சேரவே சேராது. அதை கேட்ட குரங்கும் முயலும் மானும் மயூரிடம் சேர்ந்து தினமும் கடவுளின் புகழை பாட ஆரம்பித்தார்கள். அதனால் அந்த காட்டில் இனி சண்டை இல்லை, தவறு இல்லை, முழுக்க முழுக்க மகிழ்ச்சி, நட்பு, அமைதி மட்டுமே இருந்தது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.